அனைவருக்கும் காலை வணக்கம். அதாவது நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து நேற்று ரிசல்ட் 228 ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த 228 அப்படிங்கும்போது நம்ம நேற்று கொடுத்த கணிப்புகளில் நம்ம 575 இருந்தாலும் சரி 475 இருந்தாலும் சரி அப்படி நம்ம எடுத்த இடத்துல நம்மளுக்கு இந்த 28 அப்படிங்கிறது நம்ம பிசியில் தான் கிடச்சிருந்தோம் சரிங்களா. 28 அப்படிங்கிறது நம்ம பிசியில் கிடச்சிருந்தோம். எப்படின்னா 0க்கு 7 அப்படிங்கும்போது பவரில் வந்தால் அப்போ வந்து 4க்கு என்னவாக வரும் அப்படிங்கிறத பார்த்தா 7. ஸோ 7 to 8 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்படுத்தோம். பிசியில் 28 அப்படிங்கிறது நம்ம டேரெக்டாகவே பாஸ் ஆனிச்சு. அது இல்லாமல் ஆல் போர்டில் என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் வந்து நம்ம கொடுத்தது வந்து 7 2 அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 அப்படிங்கிறது நம்ம கொடுத்த கணிப்பில் இருக்குது. அதே மாதிரியே நம்மளுடைய சி போர்டு கணிப்புகளில் இன்றைக்கி நம்ம கொடுத்தது எப்படி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இதுவாக காமிக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து 2:30 மணிக்கு அதாவது 2:20க்கே நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு சி போர்டில் 3 அல்லது 8 அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வர மாதிரி நம்மளுக்கு இருந்துச்சு. அதனால் பி போர்டில் 0 அப்படிங்கிறதும் சி போர்டில் 3 அல்லது 8 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி கொடுத்தது. இல்லை சி போர்டில் 8 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. இதே மாதிரி சி போர்டு அப்படிங்கும்போது தேவைப்படுற நண்பர்கள் வந்து நான் கடைசியில் தகவல்களை சொல்கிறேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் கேட்டுக்கலாம். சரி நண்பர்களே, இப்போ வந்து 228 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு நம்ம இந்த இதில் 22 எப்படி இருக்கா. சரி, இதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இதில் 2 அப்படிங்கும்போது 2க்கு 5 அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இதை வந்து ஜஸ்ட் நம்ம 2க்கு 5 ஓகேங்களா. 2க்கு வந்து 5, அதே மாதிரி 2க்கு வந்து 8, 9க்கு 5னா 8க்கு வந்து 9க்கு 5னா 8க்கு வந்து 4. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கிது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 584 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 1, 9க்கு 1 அப்படின்னா 8க்கு வந்து 0. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 3 1 0 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிது ஓகேவா. இதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2Dயில் அந்த சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து அந்த 28 மேட்ச் ஆகிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறத அதை 2Dயில் வந்து பார்க்கலாம். இருந்தாலும் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து 584 310 அப்படிங்கிறது இருக்குது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 to 7 அப்படின்னு இருக்குது. அப்படிங்கும்போது 2 to 7க்கு 5 அப்படின்னா 8க்கு வந்து 6. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்ன இருக்குன்னா 226 அப்படிங்கிறது கிடைக்கிது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 227 அப்படிங்கும்போது 9 6, 1க்கு 7னா 2க்கு 8. ஸோ அப்படிங்கும்போது 968 அப்படிங்கிறதும் நம்மளுக்கு கிடைக்கிது ஓகேவா. 968 அப்படி கிடைக்கிது. சரி, இதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 228 அப்படின்றது அதுக்கு வந்து 7 5 8க்கு 2. ஸோ இதில் 228 அப்படிங்கிறதுக்கு டேரெக்டாகவே 752 அப்படிங்கிறது நம்மளுக்கு டேரெக்டாகவே இதில் கெஸிங்காக பார்க்குறோம் ஓகேங்களா. 752 அப்படிங்கிற மாதிரி நம்ம டேரெக்டாகவே கெஸிங்கில் பார்க்குறோம். ஓகே, இது 226 968 752 அப்படி 752 வந்து இதுலேருந்து நேரடியாகவே நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 28 அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த இடத்துல ஸோ 28 அப்படிங்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 38 அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து பிசி அப்படிங்கிற போது நம்மளுக்கு வந்து 28 அப்படிங்கிறதுக்கு 38, அதே மாதிரி இங்கே 28 அப்படிங்கிறதுக்கு 75 ஓகேவா. ஸோ பிசி அப்படிங்கும்போது நம்ம பார்க்குறோன்னு வச்சுங்களேன் 38 75 அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த பேர் இல்லாமல் தனியாக 28 அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிச்சிருக்கேன். சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 28 அப்படிங்கிற இடத்துல 3151 அப்படிங்கிற மாதிரி இருக்குது 3151. ஸோ இதுலேருந்து நம்ம பிசி அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து அதாவது 3D இல்லாமல் பிசி அப்படிங்கும்போது நம்ம கெஸிங்கில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 75 31 51. ஸோ இதுதான் பிசியில் நம்ம கெஸிங்கில் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம இந்த பெண்டிங் சார்ட்டில் வந்து எத்தனை நாட்களாக எந்த எண்கள் வரலை அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங்காக பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம எடுத்ததில் இப்போ வந்து நம்மளுக்கு என்ன இங்கே கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா 584 310 226 968. ஸோ இந்த 228 அப்படிங்கிற போது டேரெக்டாக நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கிது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 752 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு 584 310 226 968 அப்படிங்கிறது இது வந்து நம்ம பாக்ஸ் அல்லது
டேரக்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். இருந்தாலும் இந்த 228 அப்படிங்கும்போது டேரெக்டாக நம்மளுக்கு 752 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகே, இப்போ இந்த சார்ட்டு படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 நாட்களாக 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு இல்லை. ஸோ பொதுவாகவே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி கெஸ்ஸிங்கில் வந்து 3 அப்படிங்கிறது கண்டினியூட்டியாகவே இருந்துகிட்டே இருக்குது. ஒருவேளை நாளைக்கு ஒருவேளை இன்றைக்கி அப்படிங்கும்போது இந்த 3 அப்படிங்கிறது ஒருவேளை வருமா அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. ஸோ 3 வந்து 55 நாட்களாக வரல அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 8 வந்து அதிகபட்சமாக 23 நாட்களாக 8 அப்படிங்கிறதும், சி போர்டில் 1 வந்து 25 நாட்களாக 1 அப்படிங்கிறதும் நம்மளுக்கு பெண்டிங்காக இருக்குது. ஸோ இதுபடி நம்ம கணக்கில் பண்ணி பார்த்தா 381 அப்படிங்கிறது இந்த பெண்டிங் சார்ட்டு படி நம்மளுக்கு வருது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் பெண்டிங் சார்ட்டு படி சொல்லும்போது 381 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பெண்டிங் சார்ட்டாக இருக்குது. ஸோ 752,381 அப்படிங்கிறது தான் நம்ம இதுலேருந்து மெயின் பண்ணுற விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ 381 வந்து 381 752 அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து நம்ம கெஸிங்காக பார்க்குறோம். ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 915 9க்கு 1 9க்கு 1 1க்கு 5 அப்படிங்கும்போது 5க்கு வந்து 7 அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி 442 4 4 4 4 4 2 2க்கு வந்து 3 அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு வந்து 73. அடுத்தது பார்த்திங்கன்னா 272 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 5. அதே மாதிரி 458 4 5 8 அப்படிங்கும்போது 8க்கு 1. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 351 அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்காக நம்ம பார்க்குறோம். ஸோ 7351 அப்படிங்கிறது நம்ம கெஸ்ஸிங்காக பார்க்குறோம். இது வந்து பாக்ஸ் அல்லது டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி 7351 நம்ம வந்து ஒரு 4Dயில் நம்ம இது ஒரு இதுவாக பார்க்குறோம். இருந்தாலும் இந்த சார்ட்டு படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது இந்த பர்டிகுலர் சார்ட்டு படி இந்த 3க்கு 9 9க்கு 1 1க்கு 5 அப்படிங்கிறபோது இது 7க்கு வரணும். அதே மாதிரி 6க்கு 4 4க்கு 2 2க்கு 3 அப்படிங்கிறது 3ல் வரணும். 9 2 9 2 7 2 5. அதே மாதிரி 3 4 5 நிறைய பேர் நினச்சிருப்பாங்க 6 அப்படிங்கிறதுக்கு பதிலாக பவர் அப்படி கொண்டு வந்துட்டோம்னா இது ஒரு பேராக முடிஞ்சிடும். அதுக்கடுத்து அந்த 8 விட்டால் 8க்கு அப்புறம் 1 அப்படிங்கிற மாதிரி தான் வரணும். ஸோ 7351 அப்படிங்கிறது நம்மளுடைய கணிப்புகளில் பார்க்குறோம். ஓகேவா? சரி, இப்போ இதுபடி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இதுதான் நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து பார்க்குறோம். ஓகே, இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அது மிஷின் நம்பர் வர்றதோ இல்லை ஒரு 2 மணி ரிசல்ட்டுக்கு அப்புறம் வர்றதுல தான் நம்ம சி போர்டு அப்படிங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போதைக்கு கண்டிஷனில் இப்படி தான் கெஸ்ஸிங்கை நம்ம பார்க்குறோம். இவ்வளோ தான் நம்மளோட கெஸ்ஸிங். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன வருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் வந்து நம்மளுக்கு வந்து 1 3 நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் நம்ம ஒரு கணிப்புகளாக பார்க்குறோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி அந்த 2 மணிக்கு மேலே இருக்கிறத அந்த ஒரு கெஸ்ஸிங்கை வச்சு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அந்த சி போர்டுங்கிறது தெரியும். இவ்வளோ தான் நம்மளுடைய கெஸ்ஸிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.